வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் தான். இந்த அங்காளம்மன் எங்கே இருக்குது அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சு போகிறோம். இந்த அங்காளம்மனோட பற்றி நம்ம தெரிஞ்ச நேரடி நண்பர்களுக்கு இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்குது ஒவ்வொரு தெய்வங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சாமி வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் தான். இந்த அங்காளம்மன் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் கிச்சிபாளையத்தில் இருக்கிறத இந்த ஒரு ஆலயம். இவர் வந்து காலகாலமாக பார்த்தீங்கன்னா பழைய தலைமுறைகளாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறார். இது அங்காளம்மன் கோவில் தான். பழைய தலைமுறைகள் வாழ்ந்து வந்த தான் இவர் பற்றி சொல்றதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஆடிக்கு கொண்டாட்டம்னா அமாவாசை, இது அம்மனுக்கு கொண்டாட்டம் சொல்லுவோம். ஏன்னா மாசி மாசம் கொண்டாடுதுன்னா சிவராத்திரி கொண்டாடுதுன்னா அங்காளம்மன் தாங்க. இது சிறியவர்களும் பெரியவர்கள். இவர் சொன்ன கதை தான். நான் இவர் கதையை நான் எடுத்துக்கிட்டேன். இவர் என்ன சொல்றாருன்னு ஒரு சின்னதாக நம்ம சொல்ல போறோம். சாமி வணக்கம். சாமி உங்க பேர் பஸ் சொல்லுங்க. என் பேர் பன்னீர்செல்வம். பழனிசாமி. பன்னீர்செல்வம். சாமி இங்க பன்னீர்செல்வம்ன்றீங்க. இது அந்த எத்தனை தலைமுறையா அப்படி? இது வந்து நான் மூணாவது தலைவர்னா எங்க தாத்தாக்கு அடுத்து அப்பாவுக்கு அடுத்து நான். அப்ப நான் மூணாவது தலைமுறை. இப்போ என் பசங்க நான் 39 வயசு ஆயிடுச்சு. இப்போ என் பசங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா இந்த தலைமுறைகள் எப்படி வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைமுறையும் இவங்களோட கதை வந்து அப்படியே தலைமுறையா சொல்லிட்டு வராங்க. எதுக்கு தலைமுறைகள் சொல்லிட்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாரம்பரியம் அழியக்கூடாது. அங்காளம்மனு தான் அங்காளா எழுதுன்னா இந்த பாரம்பரிய இந்த ஒரு பூஜையும் இந்த ஒரு அம்மனோட பூஜையும் காலங்காலமா அழியக்கூடாது அப்படின்றதுதான் இவங்களோட ஐதீகம். இவங்க வந்து பாரம்பரிய ஒவ்வொரு தலைமுறையா சொல்லிட்டு வந்துருக்காங்க. இந்த 3வது தலைமுறையா கொண்டு வந்துருக்காங்க. இப்ப 4வது தலைமுறை யாருன்னா இவங்க ஒரு சன்னு, அவங்களும் அடுத்து வர போறாங்க. இப்போ அதுக்கோசமே இப்போ ஒவ்வொரு தலைமுறையும் சொல்லிட்டு வந்துருக்குறேன். சாமி இப்போ ஒவ்வொரு தலைமுறைனா இப்போ தாத்தா காலத்துலேருந்து ஒவ்வொரு தலைமுறையை வந்து உங்களுக்கு இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மண்டப ஓட்டு வச்சு நீங்கள் பூஜை பண்ணீங்க. கல்புரம் வந்து தண்ணியில் நிற்கும் இதற்கும் சொல்லிக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு குரத்தி வேடமும் ஒரு ஏன்னா இவரோட குரத்தி வேடம் தான் யாரும் அசைக்க முடியாது. சேலம் மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த குரத்தி வேடம்னா ஒரு உண்மையிலுமே எங்க தாத்தா நான் கேட்டுக்கேன், என்ன அங்காள பரமேஸ்வரி மேல்மலையில் ஒரு அங்காள பரமேஸ்வரி ஒரு இதே அங்காள பரமேஸ்வரி அப்படின்னா எங்கமெல்லாம் அதாவது அங்கமெல்லாம் லிங்கம் கொண்டவன் அங்காள பரமேஸ்வரி, அங்கமெல்லாம் லிங்கம் கொண்டவன் அங்காள பரமேஸ்வரி, எங்கெல்லாம் நின்று வழிபுற அங்கெல்லாம் உதிப்பாள். அதனால அங்காள பரமேஸ்வரி. அங்காளம்மன் தான் இவ்வளவு பாரு. எங்கெல்லாம் நின்று அங்காளம்மன் கும்பிடுற அங்கெல்லாம் அவதரிப்பா. அதனாலதான் அங்காள பரமேஸ்வரி, அங்கெல்லாம் நிற்கும் அங்காள பரமேஸ்வரி. அதனாலதான் அந்த பேரே எங்க தாத்தா வச்சார் அங்காளம்மன்றது. அதை பார்த்து எங்களுக்கு ஒரு தெளிவாயிடுச்சு. ஏன்னா இந்த ஆடி மாசம் தான் ஆண்டவர்லாம் கொண்டாட்டம், கோயிலாம் கொண்டாட்டம். மாசி வந்து மக்கள் எல்லாம் கொண்டாட்டம். இந்த மாசி மாசம் எங்களுக்கு பிடிச்ச மாசம் இருக்கிற மாசம். இந்த மாசி மாசம் எப்படா ஒரு எதிர்பார்க்கிற மாசம். என்ன காரணம், ஆடு கோழிலாம் பள்ளிடுவாங்க, கருத்து அறுப்பாங்க, பிடிப்பாங்க. ஆனா நாங்க கடிச்சு ரத்தம் குடிக்க பத்திலா மத்தெல்லாம் ரத்த பொருளே திங்க மாட்டோம். அன்னைக்கு பச்சை ரத்தம் குடிக்கும் போது எங்களுக்கு அமிர்தமா இருக்கு, தேவாமிர்தமா காப்பியமா இருக்கும். அப்படி ஒரு அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இதுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா அந்த வேஷத்துக்கும் மயானத்துக்கு போறதுக்கும் அந்த ஆக்ரோஷம் அந்த அம்மனோட முகம் பார்க்கறதுக்கும் ஒரு பாக்குறவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வரும். ஏன்னா இவ்வளவு அழகான அம்மனு எப்படி இந்த மாதிரி எல்லாம் அப்படின்றது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா கையெழுத்து கும்பிடுவாங்க. ஏன்னா எப்படிப்பட்ட வேஷம் போடுறாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த உருவம் உங்க உடம்பு மேல அம்மன் இறங்குறப்ப அப்ப அம்மனோட ஆக்ரோஷம் எப்படி இருக்கும், அந்த கஷ்டங்களை மக்களை தீர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பாத்தீங்களா இதே சொல்றாங்க. இப்படி சொல்லி ஒவ்வொரு தலைமுறை சொல்லிட்டு வராங்கன்னும் போது எங்க தாத்தா அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. நாம எந்த காரியத்துல இருக்கோமோ அந்த காரியத்துக்கு தான் ஒரு மாறணும். அப்பதான் நம்ம உணர முடியும். முருகனை கும்பிட்டா முருகனை மனசார கும்பிட முருகன் நம்மளை கூட உதிப்பாரு. ஐயப்பனை கும்பிட்டு அவருக்கு என்ன சொன்னாங்க. அந்த மாதிரி எந்த தெய்வத்தோடமோ அந்த தெய்வத்தோட பின்படி போகணும். அப்படின்னு ஒரு வேஷம் போட்டோம் நம்ம பெண்ணாக உணர்ந்து அம்மனாக வந்து சர்வ வல்லமை படித்து சக்தியை நம்ம உணர்றப்போ நம்ம அந்த பக்தி நேர்த்தியே இருக்கும்.
நேர்த்தியா இருக்கும், நித்திரமா இருக்கும். இந்த அக்குமணியை மாலை போட்டுட்டா, இதுல அக்குமணி நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த மாலை போட்டு கறி மீன் முட்டை திக்கிற ஒரு விரதம் இருக்கு, அது பேச்சியம்மன் போடுவாங்க. பேச்சியம்மன் மாலை போய் இதே மாலை பேச்சியம்மன் போட்டா கறி மீன் முட்டை இதெல்லாம் டெய்லி திக்க மாட்டாங்க. இதுதான் விரத காலம் அவங்களுக்கு, அந்த 5 நாளும். இதே அங்காளம்மனுக்கு போட்டா சுத்த செய்வோம், சாம்பார் விஷம் சாப்பாடு. இப்போ நான் அங்காளம்மனுக்கு போட்டுருக்கேன், நான் வாக்கு சொல்லி குறி எடுக்கிறதுனால அங்காளம்மன் போடல, நான்வெஜ்ஜே தொட மாட்டேன். தொட மாட்டேன். இந்த ஒரு 30 நாளைக்கு நான்வெஜ்ஜே தொட மாட்டோம். தை அமாவாசை இருந்து மாசி அமாவாசை நான்வெஜ் நம்ம கண்ணிலே பார்க்க மாட்டோம், வீட்லயும் செய்ய மாட்டாங்க. சில கோயில்ல செய்வாங்க, அந்த பேச்சியம்மன் மாலை போட்டு அவங்க டெய்லியுமே ஒரு கோழி அறுத்து பூஜை போட்டு அதை சாப்பிடுவாங்க. இப்படி 2 விதமான. அப்பனா பேச்சியம்மனுக்கும் ஒரு விதம் இருக்குது, அங்காய்க்கும் ஒரு விதம். கண்டிப்பா உண்மையுமே இருக்குது. ஒரு வீட்டுலதான் பெற்றெடுத்தோடும் தாய் தான், நம்ம மனைவியும் தாய் தான், நம்ம பெற்றெடுத்த குழந்தையும் தாய் தான். இது 3மே பெண்ணு தான். ஆனா விதம் இருக்குல்ல, மனைவி எப்படி ட்ரீட் பண்ணுவோம், அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணுவோம், பிள்ளைய எப்படி ட்ரீட் பண்ணுவோம். அந்த மாதிரி அங்காள அம்மன் இது பேச்சி அம்மன். பேச்சுனா பேசும் மாய், பேச வரும் தாய், நம்மள்ட்ட சொல்ல குறி கொடுக்குற தாய். இந்த பேச்சு ஆயினாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பேச்சாயின்னு என்னன்னா குரத்தி வேலை தான் பேச்சாயி. நிறைய பேர் தெரியுறதே இல்லை. இந்த குரக்கூட ஏந்தி அக்குமணி கொக்கரக்க சூடி வீட்டுக்கு பேச்சா பேசுவேன். எப்படி பேசுவேன்னா உன் குறை நேரெல்லாம் சொல்லி அந்த தானம் வேண்டாம் அவர் பேச்சாயி. இந்த அங்காள அம்மன் அம்மன் வழியாக இருந்தால் அம்மா ரூபத்தில் இருக்கிறனால சாந்த ஸ்வரூபிணி, ரொம்ப சாந்தமா உட்காந்துருப்பா. அதனால அங்காள அம்மன் இது பேச்சி அம்மன், பேசுறதையோ பேச்சி அம்மன். சார் இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ படுத்துட்டு இருக்கிற தெய்வத்துக்கும் உட்காந்துட்டு இருக்கிற தெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே இல்லைன்னா நிறைய பேர் தெரியுது இல்லை. இது 2மே ஒண்ணுதான். ஒண்ணுதான். இப்ப பாரு சித்தலூர் போயிருக்கீங்களான்னு தெரியல. சித்தலூர் போயிருக்கேன். சித்தலூர்ல அந்த ஒரு கதையே இருக்கு. ஏரியும் பெரியேரி இருகரையும் பொன்னேரியும் கரை மேல போட்டால ஆசானம். ஆசானம் என்ன? உட்கார்ந்து அர்த்தம், உட்கார்ந்து குடிக்கொண்டுதான் அர்த்தம். ஆசானன்றது உட்காந்து, ஆசானம் உட்காருங்க அப்படின்னா உட்கார்ந்து இருக்கும். அப்ப ஏரி பெரிய சித்தலூர்ல பெரிய ஏரி இருக்கும். இந்த பக்கமும் கோயில், அந்த பக்கமும் கோயில். ஏரியும் பெரிய ஏரி, இருகரையும் பொண்ணு, 2 கரையிலையும் பொண்ணா உட்காந்துருக்கான். இந்த இடத்துல அம்மனாய்க்கு உட்காந்துருப்பா, அந்த தலைவரிச்ச குழம்பா உட்காந்துருக்கும். என்ன பண்ணிருக்கானா, ஏரி பெரிய ஏரி இந்த இடத்துல உட்காந்தவ இந்த ஆத்த கலக்கும் போது தலைமுடி நனைஞ்சிருச்சு, நனைஞ்சு அந்த காயை வைக்க அந்த இடத்துல போய் மல்லாது தலையை உதிர்த்துறான். அதனால தலைவிரிச்சதும், அதனால தலைவிரிச்சது. அந்த ஏரி பெரிய ஏரி இந்த இடத்துல அம்மா உட்காந்துருக்கா. உட்காந்து ஆத்துல குளிச்சுட்டு தலை காய வைக்க வச்சு பேரிச்ச மரத்தடி மேல தலைமுடியை விரிச்சு போட்டு படுத்தவதான். மெய் மரத்துல அந்த ஆத்து ஓரத்துல அந்த காத்து திசையில அந்த குயில் சத்தத்துல அந்த மயில் ஆடுறதுல இயற்கை காட்டுல இந்த தலை விரிச்சு போட்டு படுத்துட்டான். இதுதான் அது பேச்சு. பெருசா படுத்துட்டான். இந்த இடத்துல குழந்தை ரூபமா இருந்தவன் குளிக்க போனப்போ தன்னோட சுயரூபத்தை எடுத்து குளிச்சு அதை காய போட்டு அப்படியே மெய்மையை தூங்கிட்டான். இன்னொன்னு கேட்கறது இது ஒரு ஓகே. நான் சித்தலூர் போறேன்னு பார்த்தீங்கன்னா, சித்தலூருக்கு நான் போன போயிருக்கேன். சித்தலூர் போனேன், திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 18 ஏரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கிணறு தான். அந்த கிணறு பார்த்தீங்கன்னா அதையே புத்தா உருவாயிருச்சு. அவ்வளோ ஆழடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 ஆழடி. அந்த ஆழடித்துல இருந்து அவ்வளோ அந்த கிணறே 3 புத்தா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த கோயில போய் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். நான் எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க சித்தி, எங்க தாத்தாக்கு முன்னே போயிருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த அப்பெல்லாம் அந்த வீடு கோயிலே கிடையாது. வீடு எப்படி வீடுன்னா ஐயர் வீடுங்கிற மாதிரி அந்த மாதிரி வீடு. அந்த ஐயர் வீட்டுல கிணறு இருக்கும். அப்பெல்லாம் அந்த காலத்துல ஒரு வீடு இருந்தா பின்னாடியே கிணறு இருக்கும். கொல்லப்படுறது கிணறு இருக்கும். அந்த கிணத்துல புத்து வளர்ந்த மாதிரி அந்த மாதிரி அப்ப இருக்கப்போ நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கேன். சுத்தி ஓடா இருக்கும், சாமியே கிடையாது, கர்ப்பகம் கிடையாது, வெறும் புத்து தான் சாமி. அதுல காலைல 6 மணிக்கு மீனவர் குளம் வருவாங்க. அப்ப இப்ப ஐயர் மாதிரி இருக்காங்க பூசாரி. அப்ப மீனவர் இந்த ஓலையில வச்சிருப்பாங்க தொப்பி, அந்த தொப்பி வச்சு சிவப்பு துணி கட்டி மீனவர் மாதிரியே துணி கட்டி அதெல்லாம் படைப்பாங்க. நான் சின்ன வயசு, எனக்கு ஒரு 8 வயசு 10 வயசுக்கு நான் போயிருக்கேன். எங்க பண்டிகை முடிஞ்சு அங்கே கூட்டு போவாங்க தாத்தா. அப்ப நான் போறப்போ அங்க பார்த்தா மீனவர் தான் குழப்பம். ஏன்னா மீனவர் பெண் பிறந்தா, மீனவர் குளத்துல பெண் பிறந்த அங்காளம்மன். அதனால மீனவர் சார்ந்தவங்க தான் படைக்கணுன்றது அந்த காலத்துல ஐதீகம். இன்னமும் மலையனூர்ல மீனவர் குளத்துல தான் பூசாரி அவங்க தான் வழிபட்டு வராங்க. சரி, ஓகே நண்பர்கள், இதோட முழு கதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நான் போன வருஷம் எடுத்த ஒரு பூஜையெல்லாம் எடுத்துருக்கிறோம். அந்த பூஜையை பற்றி நம்ம சாமிகிட்ட கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில், யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு அளவில் இன்னைக்குள்ளார அந்த வீடியோ அப்லோட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி முழு விளக்கம் எப்படின்றத, அங்காளம்மன் எப்படி உருவானாங்க, இதை பற்றி முழு விளக்கத்தை பற்றி நம்ம சொல்ல போறாரு. இந்த மாசி திருவிழானா பெரிய திருவிழா சொல்லுவோம். ஏன்னா இந்த அளவுக்கு மாசி திருவிழானா யாருமே அசைக்கக்கூடியாத திருவிழா தான். சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரையும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள இருந்து
எல்லாருமே கொண்டாடக்கூடிய திருவிழா தான் மாசி திருவிழா சொல்லுவோம். இந்த மாசி திருவிழான்னா அவ்வளோ கோலாகட்டமான திருவிழா இருக்கும். ஆனால் சிவராத்திரின்னா சொல்லவும் தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்ரோஷமான அம்மன், நம்ம ஆக்ரோஷோட அம்மன் முகத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்க. கண்டிப்பா. ஏன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. குழந்தைக்கு பசி இல்ல, உடுத்து துணி இல்ல, ஆனா அழுவோம். ஆனா தாய் முகத்தை பார்த்தோன்னு ஒரு ஆனந்தம். இதுதான் அதுதான் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா நானும் நிறைய டைம் எடுத்திருக்கிறேன். நானும் ஒரு சில எல்லா மயானத்துலயும் எடுத்திருக்கிறேன். அந்த சிவராத்திரியில போட்டு அந்த அம்மன் முகத்தை பார்க்கறதுக்குன்னு அம்மன் காளி அவதரித்தால் தாய் குணம் மாறாதுன்றது மாதிரி இருக்கும். அதேதான். பயந்து போறவங்கள அந்த சாமி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம்னு தோணும், பயந்து ஓட மாட்டாங்க. காளி ரொம்ப ஓடியாதான் அவங்க பயந்து ஓடுறாங்க. ஆனா காளி வேஷம் போட்டு ஆடுபடி வாயில் வச்சு வராங்க. அதுல கூட தன் பிள்ளைக்கு பயந்துடக்கூடாதுன்னு சிரிப்பு முகத்தோட வருவான். அதை பார்க்கறது அவ்வளவு ஆனந்தம். நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா சப்போஸ் பாத்தீங்கன்னா வேலைக்கே நான் போகல, நான் அம்மனை பார்த்தே ஆகணும் அப்படின்றது நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறாங்க. இன்னமும் வராங்க. அதுக்கு என்ன? ஆனா என்ன கேட்டா எனக்கு மூணுன்னா அந்த ஒரு நாள் நிகழ்ச்சின்னா நான் வேலைக்கே போகல பரவாயில்ல, நான் அம்மனை பார்த்து தான் வருவேன் அப்படின்ற ஒரு அடம்பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. சூளுக்கு போகிற அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்திருக்குது. அன்னைக்கு வந்து மயானத்துல படுத்து எந்திரிச்சா அவங்களுக்கு கஷ்டம் துன்பம் துயரல ஈசனுக்கே பித்து தெளிக்கிறவ நம்மளுக்கு தெளிக்க மாட்டாங்க. ஆமா. அதனால அது முக்கோடி தேவை அதிர்ஷ்டப்பட்ட நாள் அன்னைய நாள். அதனாலதான் அந்த மயானத்துக்கு போறப்ப கீழே குறுக்கு படுத்த தாண்டாம இல்லையா? அப்ப தாண்டப்ப அவங்களுக்கு பேய் பில்லி காத்துக்கிறப்ப இந்த அம்மனை தான் தூக்கிட்டு வந்து என்ன செய்யறாங்க, மயானத்தை போட்டு புதைச்சிருவாங்க. அதுதான் படுக்கிறது. இன்னொன்னு சொன்னா பேய் பிள்ளி பிடிச்சி காத்து பயந்தவங்க அவங்களாம் தலையை சுற்றி கோழி வைப்பாங்க. அப்படின்னா அவங்க உயிர் வந்து கோழியில போயிடும். அந்த கோழி உயிர் எடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு காத்து விடாம போயிடுன்றது ஐதீகம். இதுதான் ஆடு கோழி போயிடுது. பிறந்த குழந்தை மயானத்தை போடுவாங்க. காரணம்னா இந்த குழந்தை நல்லபடியா வளர்ந்து ஒரு நாயா தைரியத்தோட வரணும் அப்படின்னு நாயா தாண்டி போய் அவன்கிட்ட நல்லதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு விஷயம் இருக்குது. இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு என்னன்றது நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். உங்கள் தாமரை செல்வன் சேலம் கோபி. நம்ம பழனிசாமியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் நீங்கள் ஃபாலோஸ் பண்ணிகிட்டே இருங்க. மயானத்துக்கு இந்த மாசி திருவிழாவில் எந்த அளவுக்கு ஒரு காட்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நேரடியாகவே நான் உங்களுக்கு லைவ்ல வருவேன். கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சி, இவரோட நிகழ்ச்சியும் சரி, மற்றவோட கோயிலோட நிகழ்ச்சியும் சரி, நான் உங்களுக்கு டைரெக்டாக லைவுக்கு நான் வருவேன். கண்டிப்பாக வாங்க. ஓகே நண்பர்கள்.